ஸோ ஒரு நாளைக்கு ஹெல்த்தி அடல்ட் வந்துட்டு ஒரு முழு முட்டை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு அந்த யாக் பிடிக்காதுன்னா, ஸோ முட்டையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு யாக்கில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அந்த யாக்கில் இருக்கிறது இப்போ இந்த வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு நிறைய எக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு இப்போ வர எல்லா எக்குமே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்கோல இது பண்ண மாதிரி தான் வருதுன்னு சொல்றாங்க. ப்ரோட்டீன் சோர்ஸ் மற்ற எதுலையுமே எடுக்கல, இந்த சிக்கனோ இல்லை மட்டன் இல்லை ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே எடுக்கலைன்னா, ஸோ ஒரு நாளைக்கு ஹெல்த்தி அடல்ட் வந்துட்டு ஒரு முழு முட்டை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு அந்த யாக் பிடிக்காதுன்னா 2 ஒயிட் எக் எடுத்துக்கலாம். ஸோ முட்டையில பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு யாக்ல வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அந்த யாக்ல இருக்கிறது குட் கொலஸ்ட்ரால். ஸோ ஃபுட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் வந்துட்டு பாடியில் இருக்க கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த யாக்கோடவே எடுத்துக்கலாம். அதில் யாக் மட்டும் இல்லாமல் அதில் பயோட்டின், சிங்க் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸுமே அடங்கி இருக்கு. ஸோ ஒரு முழு முட்டையில் பார்த்தீங்கன்னா 6 to 7 grams ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது யாக்கோட எடுக்கும் போது உங்களுக்கு மொத்தமாக 7 கிடைக்கும். நீங்கள் யாக் இல்லாமல் எடுத்தீங்கன்னா 3 to 4 இந்த மாதிரி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முழு முட்டை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இந்த வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு நிறைய எக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு யாக் இல்லாமல் ஒரு 5 to 6 எக் ஒயிட் எடுத்துக்கலாம். எக் வந்துட்டு எல்லா ஃபார்ம்லுமே எடுத்துக்கலாம். அது இப்படிதான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு பாயில்டாவும் எடுத்துக்கலாம், ஆம்லெட்டாவும் எடுத்துக்கலாம், ஸ்கிராம்பிள் ஃபார்ம்லயும் அவங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகும். ஸோ கிட்ஸுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ஸோ இந்த மாதிரிலாம் வீனிங்லாம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த யாக்ல பாதி அளவு எடுத்துக்கலாம். ஸோ போக போக 1 to 2 years என்னும்போது ஒரு முழு ஃபுல் யாக் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு முழு முட்டை எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அப்படியே கொஞ்சம் ஏஜஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட குவான்டிட்டி சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு. இப்போ வர எல்லா எக்குமே வந்துட்டு எப்படி சொல்ல ஆன்டிபயோட்டிக்கோல இது பண்ண மாதிரி தான் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், வெறும் கலர் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு. விச் இஸ் நாட் அட்வைசபிள். இப்போ அவங்க ப்ரோட்டீன் சோர்ஸ் மற்ற எதுலையுமே எடுக்கல, இந்த சிக்கனோ இல்லை மட்டன் இல்லை ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே எடுக்கலைன்னா மேக்ஸிமம் ஒரு 8 எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்கிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா அது வந்து திருப்பி நம்ம கிட்னிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி. ஸோ தட் மே லீட் டு ஸ்டோன்ஸோ இல்லை இந்த மாதிரி வர ப்ராப்ளம் வர வாய்ப்பு. இருக்கிறது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ கார்டியாக் பேஷண்ட்ஸோ இல்லை கொலஸ்ட்ரால் இருக்க பேஷண்ட்ஸுமே வந்துட்டு ஒரு முழு எக் எடுத்துக்கலாம். அது அவங்க விருப்பம் தான், எப்போ வேணாலுமே எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நாசியேட்டடா இருக்கும், இல்லை கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்குன்ட்டு மோஸ்ட்டாக ஓல்டேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நைட் டைமில் அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங்கோ இல்லைனா மிட் மார்னிங்கோ அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. பச்சையாக எடுத்துக்கிறது நல்லது இல்லை தான். ஏன்னா ராவாக இருக்கிறது எப்போவுமே வந்துட்டு இட்ஸ் நாட் அட்வைசபிள். எஸ்பெஷலாக நீங்கள் குழந்தைக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ கொடுக்கறது நல்லது இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மென்சுரேஷன் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகும் அந்த வளர்கிற வயசுனால. ஸோ அதனால மோஸ்ட்டாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. பட் ஸ்டில் நான் ரா எக்கை எடுத்துக்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மேபி ஸ்நாக்ஸுக்கு ஒரு 1 time ஒரு பிரெட் ஆம்லெட்டோ இல்லை பப்ஸோ இந்த மாதிரி எடுப்பாங்க, விச் அகெயின் ஒரு 2 to 3 eggsக்குள்ள தான் வரும். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு சாப்பிடும் போதே தெரிஞ்சிடும், ஓகே இன்னைக்கு காலையில் தானே நம்ம இது எக் சாப்பிட்டோம் இல்லை ஈவினிங் தானே இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளோட கான்ஷியஸ்னஸை பொறுத்து தான். ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சிடும், அதுக்கு மேலே போகவும் முடியாது. ஸோ எக் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபுல் எக் டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஸோ நிறைய வெஜிடேரியன்ஸ் கூட இப்போ எக் மட்டுமே எடுத்துப்பாங்க, ஓவா வெஜ். ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுதான். ஸோ அது ஈஸியா அவைலபிளான ப்ரோட்டீன் சோர்ஸ் கூட அது. ஸோ அதனால அது ஈஸியா கிடைக்கிறதுனால டெய்லியுமே ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்றவங்க எல்லாமே எக் வந்துட்டு எடுத்துக்கலாம்.